Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல காஸ்ட் சென்டர் எப்படி பண்றதுன்னு தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்றது என்னன்னா நாம நிறைய செலவு பண்ணிருப்போம். அந்த செலவெல்லாம் வந்து எப்படி நம்ம ஈஸியா வந்து செக் பண்றது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்றது யூஸ் பண்றோம். நான் இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன்னா அதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அட்மின் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுல எல்லாத்துலயும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஈஸியா வந்து மந்த் வைஸ் எடுத்து செக் பண்ண முடியும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1 வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு அக்கவுண்டிங்ல எனேபிள் காஸ்ட் சென்டர் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்வென்டரியில எனேபிள் காஸ்ட் ட்ராக்கிங் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணணும்னா காஸ்ட் கேட்டகரி ஒன்று கிரியேட் பண்ணும். கேட்வே ஆஃப் டாலியில கிரியேட் ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காஸ்ட் கேட்டகரி அப்படின்னு வரும். அதுல வந்து நான் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்றேன். அதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து என்ன பண்றேன்னா காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ண போறேன். கேட்வே ஆஃப் டாலியில கிரியேட் ஷோ மோர்ல காஸ்ட் சென்டர் வந்து ரெண்டு நான் கிரியேட் பண்றேன். ஒன்னு வந்து ரெண்ட், இன்னொன்னு சேலரி. கேட்டகரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாவே கீழே வந்து கேட்கும் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் பிரைமரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கேட்டகரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா கேட்டகரி வந்து காஸ்ட் கேட்டகரி நம்ம ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதனால கேட்டகரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அண்ட் நேம் வந்து சேலரி அண்டர் பிரைமரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே ரெண்ட் சேலரி ரெண்டுமே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வருது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து காஸ்ட் கேட்டகரி, ரெண்ட் அண்ட் சேலரி அப்படின்றது வந்து காஸ்ட் சென்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து என்ன பண்ணணும்னா லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணும். கேட்வே ஆஃப் டாலியில கிரியேட் லெட்ஜர்ஸ். லெட்ஜர்ஸ்ல வந்து என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா சேலரி எக்ஸ்பென்ஸ், ரெண்ட் எக்ஸ்பென்ஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். சேலரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு லெட்ஜர் நேம் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மூணாவது லெட்ஜர் நேம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வவுச்சர் என்ட்ரி. இதுல ஒன்லி பேமெண்ட் மட்டும் தான் நம்ம போட போறோம். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு நம்ம பண்ணிருக்கோமோ அது மட்டும் தான் நம்ம இதுல காஸ்ட் சென்டர்ல செக் பண்ண போறோம். சோ ஸ்டெப் 5 வந்து கேட்வே ஆஃப் டாலியில கிரியேட் வவுச்சர். F5 பேமெண்ட். இப்போ வந்து சேலரி எக்ஸ்பென்ஸ் 10,000 நான் பே பண்றேன். இதுல வந்து காஸ்ட் கேட்டகரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் சென்டர் வந்து சேலரி எக்ஸ்பென்ஸ், அமௌண்ட் வந்து 10,000. கேஷ் வந்து 10,000 கிரெடிட், சேலரி எக்ஸ்பென்ஸ் டெபிட் 10,000. ஓகேங்களா? இன்னொரு பேமெண்ட் என்ன பண்ண போறோம்னா ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் 15,000. இதுல வந்து காஸ்ட் கேட்டகரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் சென்டர் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ், அமௌண்ட் வந்து 15,000 அது டெபிட். டு கேஷ் 15,000 கிரெடிட். இந்த ரெண்டு பேமெண்ட்டும் நான் இப்ப பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னாக்கா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், காஸ்ட் சென்டர், காஸ்ட் கேட்டகரி. காஸ்ட் கேட்டகரியோட சம்மரி தான் நான் இப்ப எடுக்க போறேன். காஸ்ட் கேட்டகரி இதுல நமக்கு என்ன ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? டோட்டலா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம் 25,000. அதுல வந்து ரெண்ட்டுக்கு வந்து